இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்சஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு செம்மையான நியூஸோட தாங்க வந்திருக்கேன். என்ன கம்பெனினா HCL. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இந்த கம்பெனி பற்றி நான் சொன்ன அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி. டிஃபென்ஸுக்கு, ஏர்ஃபோர்ஸுக்கு இவங்க தான் மேஜர் சப்ளை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைட் பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கலில் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக்ல வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் ஒரு ஸ்டாக்ல நம்ம தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கம்பெனி 1940 இருக்கு. பெங்களூர்ல தான் இவங்க லொக்கேட் ஆயிருக்காங்க. மெயினாக இவங்க எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் இன்ஜின்ஸு. ஸோ இவங்க மேஜராக எதெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஸ்பேஸ்க்கும் டிஃபென்ஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்தியாவுக்குள்ளேயே முன்னாடியாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படிலாம் போயிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சைட்லேயே வந்து எவ்வளோ முடியுமோ இம்போர்ட் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதால பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாவே இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கர ரேலியில் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ், ஸோ நேற்று இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கோடிக்கு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆர்டர் கிடைச்ச கையோட இந்த கம்பெனி வந்து 5% அதால மேலே போயிருக்கு. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக டெக்னிக்கல் அனலைஸில் நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கொடுத்து நியூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். அதை வேணும்னா நீங்கள் எலாபரேட்டராக யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனலைஸ். எஸ், ஸோ ஒரு கம்பெனிக்கு எப்போவுமே முக்கியம் ஃபண்டமெண்டல், அடிப்படை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்க இந்த வருஷத்துல இல்லைன்னா இந்த குவார்ட்டர்ல, சரிங்களா, ப்ராஃபிட்ல இருக்காங்களா லாஸ்ல இருக்காங்களா தெரியணும். அது என்ன குவார்டர் அடிக்கடி சொல்றீங்களே என்ன அது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வருஷத்துக்கு 4 தடவை ரிசல்ட் வரும். ஒரு வருஷம் 12 மாதம். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4ஆ பிரிச்சுப்பாங்க. அப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ரிசல்ட்ன்றது கம்பெனி எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இதை பற்றி சொல்கிறது தான் குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்தது குவார்டர்லி ரிசல்ட்ஸ் தான். அதோட ரிசல்ட் தான் நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ எந்த கம்பெனி வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி குவார்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவ்ல இருக்காங்களான்றது நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஏரோநாட்டிக்கல் இந்த கம்பெனி பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க. ஸோ கம்பேர் டு ஜூன் 2023 டு ஜூன் 2024 பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் ஏகபோகமாக வளர்ந்துருக்கு. 50% மேலேயே இருக்காங்க. போன தடவை 814 தான், இந்த வரும் பார்த்தீங்கன்னா 1436 மேலேயே இருக்காங்க. ஸோ வெல் அண்ட் குட். அதுவே இல்லாமல் மார்க்கெட் கேபிட்டல் பாருங்க, ஸோ பல லட்சம் கோடிங்கில் இருக்காங்க. ஸோ சின்னதாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எப்படி வெளில டெவலப் பண்ணுறது தான் பார்ப்போம். ஸோ இவ்வளோ கோடியில் இருக்க கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து அதோட டெவலப்மெண்ட்டை எப்போவுமே நோக்கி மேலே போயிட்டே தான் இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பார்ப்போம், எப்படி இந்த ஷேர் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் இப்போ ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். 1 day டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 year அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் நம்ம டைம் பீரியடில் இதை பார்ப்போம். எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏன் அந்த விஷயம் பண்ணுறோன்னா, நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டை எப்போவுமே கேம்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அதை பற்றியான அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. சரிங்களா? சப்போஸ் இந்த ஸ்டாக் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு நீங்கள் 1 year முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் மட்டும் பாருங்களேன். ஸோ 213. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh வந்து உள்ளே போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே அதோட ரிட்டர்ன்ஸ் ஆனது 3 லட்சமா வெளில உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? இது வந்து நான் சொல்லலை, இந்த டேட்டால என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னொன்று, ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஸ்டாக் இருக்கு. ஸோ இந்த 6000 ஸ்டாக்லேயே இது எல்லாமே நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம நல்ல ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டை கண்டிப்பாக வந்து படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், ஒரு டாக்டர் ஆகுறீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு 7 வருஷமாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு இன்ஜினியருக்கு 4 வருஷமாவது ஆகுது. ஸோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும். இன்னொன்று, கற்றுக்கிட்டு உள்ள போனீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை நல்லபடியாக சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மல்டிபிள் ஆகும் கரெக்டான கம்பெனியில் நீங்கள் போடும்போது. சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் நோக்கி தான் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன். ஓகேங்களா? ஸோ கன்சால்டேஷன் ஜோன்னா சைட் வே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல சொல்லுவாங்க.
சரிங்களா. ஸோ ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே சுற்றிட்டு இருக்கு. ஆஃப்டர் இந்த ரிசல்ட் ஐ மீன் வந்து இந்த குவார்ட்டர்லி இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேப் அப் ஆகி மேலே ஓப்பன் ஆகி இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் ஒரு 5000 மேலே வரைக்குமே மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 5500 வரைக்கும் போறதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து டிஃபென்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ன்றதால இந்தியா கவர்மெண்ட் நிறைய வந்து டிஃபென்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதால இது இந்த மாதிரி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க இந்த ஸ்டாக்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி நாலேஜ் இல்லைனா ஏன்னா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்றது எந்த வித அவசியமும் இங்க கிடையாது. சரிங்களா. ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இதுதான் நடக்கும்ன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட் சுச்சுவேஷன் தான். மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் தான் ஆல்வேஸ். ஓகேங்களா. பட் within the knowledge calculative risk if you are taking in the share market you can able to get a good money. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நம்ம டெப்த்தாக கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.